ஹாய் ஸ்டூடெண்ட், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம ரெண்டாவது இயலில் இதுக்கு முன்னாடி வீடியோவில் என்ன பார்த்தோம்னா யானை டாக்டர் அப்படிங்கிற ஒரு விரிவானம் துணைப்பாட பகுதி பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இரண்டாவது இயலில், அதாவது இனிக்கும் இலக்கணம் இலக்கண பகுதியில் மெய்மயக்கம்ங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? உயிரெழுத்து தெரிய மெய்யெழுத்து தெரிய, நம்மளுக்கு மெய்யெழுத்துக்கள் 18 இருக்குது. ஸோ அதில் உடல்நிலை மெய்மயக்கம்னா என்ன, வேற்றுநிலை மெய்மயக்கம்னா என்ன, ஈரொற்று 2 ஒற்று மெய்மயக்கம், அதாவது புள்ளி வச்ச எழுத்துக்களை நம்ம என்னென்னு சொல்கிறோம், மெய்யெழுத்துன்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஒற்றுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி அதில் 2 ஒற்றுகள் சேர்ந்து வர்றதை நம்ம ஈரொட்டு மெய்மயக்கம்னு சொல்கிறோம். இணை எழுத்துக்கள் நெற்பெழுத்து, அதாவது இணை எழுத்துக்கள்னால் என்னங்கிறத நம்ம இந்த இலக்கண பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? லிசன் பண்ணுங்கள். ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். மொழிக்கு முதலில் வரும் எழுத்துகளையும் இறுதியில் வரும் எழுத்துகளையும் அறிந்து கொண்டதைப் போலவே மொழிக்கு இடையில் வரும் எழுத்துகளையும் அறிந்து கொள்ள வேண்டும். மொழிக்கு முதலில் வரும் உயிரெழுத்துக்கள் மொழிக்கு முதலில் வரும் நம்மளுக்கு தெரியும். இறுதியில் வரும் எழுத்துக்களையும் அறிந்து கொண்டதைப் போலவே நம்ம என்ன பண்ணுறோம், மொழிக்கு இடையில் வரும் எழுத்துக்களை அறிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறான எழுத்துகள் தமிழ் சொற்களையும் பிறமொழி சொற்களையும் கண்டறியவும் பயன்படுத்தவும் உதவுகின்றன. இந்த மாதிரியான சொற்கள் இவ்வாறான அந்த எழுத்துக்கள் தமிழ் சொற்களையும் பிறமொழி சொற்களையும் நம்ம கண்டறியவும் பயன்படுத்தவும் உதவுகின்றன. பார்க்கலாங்களா? சொல்லின் இடையில் மெய்யெழுத்துக்கள் அடுத்தடுத்து வருவது மெய்மயக்கம் எனப்படும். சொல்லினுடைய இடையில மெய்யெழுத்துக்கள் எப்படி வருது, எதற்கு இடையில்? எகைன் லிசன். சொல்லின் இடையில், அந்த சொல்லுக்கு இடையில மெய்யெழுத்துக்கள் எப்படி வருவது, மெய்யெழுத்துக்களானது அடுத்தடுத்து வருவது மெய்மயக்கம் எனப்படும். இந்த மெய்மயக்கமான, திரும்ப கவனி, ஒரு சொல்லு, அந்த சொல்லினுடைய இடையில் மெய்யெழுத்துக்கள் எப்படி வருவது, அடுத்தடுத்து வருவது மெய்மயக்கம்னு பார்த்தோம். அந்த மெய்மயக்கமானது 2 வகைப்படும். அந்த மெய்மயக்கம் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். என்னென்ன? உடல்நிலை மெய்மயக்கம், வேற்றுநிலை மெய்மயக்கம் என 2 வகைப்படும். திரும்ப கவனி, சொல்லின் இடையில் மெய்யெழுத்துக்கள் அடுத்தடுத்து வருவது மெய்மயக்கம் எனப்படும். இது உடல்நிலை மெய்மயக்கம், வேற்றுநிலை மெய்மயக்கம் என 2 வகைப்படும். இப்போ உடல்நிலை மெய்மயக்கம்னா என்னன்னு பார்க்க போகிறோம். லிசன் பண்ணுங்க. சொற்களின் இடையில் ஒரே மெய்யெழுத்து அடுத்தடுத்து வருவது, அதாவது இக்கு. அப்போ இக்கோட அதோட அடுத்த எழுத்து என்ன வரணும், அதே எழுத்து. சொற்களின் இடையில் ஒரே மெய்யெழுத்து அடுத்தடுத்து வருவது. இங்கே எக்ஸாம்பிள் அச்சம்னு கொடுத்துருக்காங்க, இல்லை பக்கம்னு கூட எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. பாருங்கள், சட்டம் கூட எடுத்துக்கலாம். சா இட்டா இம், இட்டுங்கிற மெய்யெழுத்து வந்திருக்குது. டாவை எப்படி பிரிப்பேன்? இட் கூட்டல் ஆ. ஸோ அப்போ அந்த மெய்யெழுத்தை, சொற்களின் இடையில் ஒரே மெய்யெழுத்து அடுத்தடுத்து வருவது உடல்நிலை மெய்மயக்கம். விளங்குதுங்களா? திரும்ப கவனி. உடல்நிலை மெய்மயக்கம்னா என்ன? சொற்களின் இடையில் ஒரே மெய்யெழுத்து அடுத்தடுத்து வருவது உடல்நிலை மெய்மயக்கம் எனப்படும். தமிழில் இக், இச், இத், இப் ஆகிய மெய்யெழுத்துக்கள் தம் எழுத்துகளுடன் மட்டுமே சேரும். தன்னுடைய எழுத்துகளுடன் மட்டுமே சேரும் உடல்நிலை மெய்மயக்க எழுத்துக்கள் ஆகும். தமிழில் நம்ம எந்தெந்த எழுத்து பார்க்கலாம்னா, இக் பார்க்கலாம், இச் பார்க்கலாம், இத்து, இப். இந்த எழுத்துக்கள் தம் எழுத்துகளுடன் மட்டுமே சேரும் உடல்நிலை மெய்மயக்க எழுத்துக்கள். அப்போ 2 முறை வரும். அதே ஒரே மெய் எழுத்து அடுத்தடுத்து வரும். அதில் எந்தெந்த எழுத்துக்கள் வரும்னா இக்கு, இச், இத், இப். விளங்குதுங்களா? அடுத்து பாருங்கள். இந்த எழுத்துகளின் அருகில் அவற்றிற்குரிய எழுத்து வரிசை மட்டுமே வரும். அந்த எழுத்துக்கு இனமான எழுத்து வரிசை மட்டுமே வரும். பிற எழுத்துக்கள் கட்டாயம் என்னாகாது, வராது. அவ்வாறு வந்தால் அச்சொல் என்னவாக இருக்க, கட்டாயமாக தமிழ் சொல்லாக இருக்க முடியவே முடியாது. விளங்குதுங்களா? எடுத்துக்காட்டை இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. பக்கம் என்ற சொல்லில் பா இக்காவை பிரித்தா இக்குட்டலா இம் பக்கம். இக் என்னும் மெய்யெழுத்து தொடர்ந்து இருமுறை வந்துள்ளதை கவனிக்கலாம், பார்க்க முடியுது. இதுவே இச்சு, இத்து, இப்பு ஆகிய எழுத்துக்களும் வரும். இதே இப்படி இக்கு எப்படி வந்துச்சோ அதே மாதிரி இச்சு வர்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இத்து வரைக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இப்பு வரைக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அச்சம், எச்சம், மொத்தம், சாத்தன், அப்பம்,
கப்பம். ஸோ இப்படி நீங்கள் இதே மாதிரி அந்த இச்சு இத்து இப்பு இந்த எழுத்துக்கள் வர்றதையும் நாம் பார்க்க முடியும். திரும்ப கவனி. உடல்நிலை மெய்மயக்கம்னா என்ன? சொற்களின் இடையில் ஒரே மெய்யெழுத்து எத்தனை வரணும்? அடுத்தடுத்து வருவது உடல்நிலை மெய்மயக்கம்னு பார்த்தோம். தமிழ் எந்தெந்த எழுத்துக்கள் மட்டுமே வரும்னு பார்த்தோம். இக்கு இச்சு இத் இப் இந்த எழுத்துக்கள் வரும்னு சொன்னால் அந்த எழுத்துக்களுக்கு அருகில் அவற்றிற்குரிய எழுத்துக்கள் அதுக்குரிய எழுத்து வரிசை மட்டுமே வரும். பிற எழுத்துக்கள் கட்டாயம் வராது. அப்படியே பிற எழுத்து வந்திருந்தால் அது தமிழ் சொல்லாக இருக்க முடியாது. உடல்நிலை மெய்மயக்கம் புரியுதா? மெய்மயக்கம் 2 வகைப்படும். ஒன்று உடல்நிலை மெய்மயக்கம், இரண்டாவது வேற்றுநிலை மெய்மயக்கம். இப்போ வேற்றுநிலை மெய்மயக்கம்னா என்னென்னு பார்க்க போகிறோம். லிசன் பண்ணுங்கள். சொல்லின் இடையில் வெவ்வேறு மெய்யெழுத்துக்கள் தொடர்ந்து வருவது வேற்றுநிலை மெய்மயக்கம். அங்கே முதல்ல என்ன பார்த்தோம்? சொல்லின் இடையில், நல்லா கவனி, சொல்லின் இடையில் ஒரே மெய்யெழுத்து அடுத்தடுத்து வருவது உடன்பட்டு வருவதால் அது உடல்நிலை மெய்மயக்கம். இங்கே வேற்று அப்படின்னா வேறுபட்டு வருவதால் அது வேற்றுநிலை மெய்மயக்கம். சொல்லின் இடையில் வெவ்வேறு மெய்யெழுத்துக்கள் தொடர்ந்து வருவது வேற்றுநிலை மெய்மயக்கம் எனப்படும். எதற்கு இடையில்? சொல்லினுடைய இடையில் மெய்யெழுத்துக்கள் எப்படி வருவது? வெவ்வேறு மெய்யெழுத்துக்கள் தொடர்ந்து வருவது என்ன மெய்மயக்கம்? வேற்றுநிலை மெய்மயக்கம் எனப்படும். தமிழில் இர் இல் ஆகிய 2 மெய்யெழுத்துக்கள் தம் வரிசை எழுத்துக்களுடன் சேர்ந்து வராமல் பிற மெய்யெழுத்துகளுடன் மட்டுமே சேர்ந்து வரும். அந்த இர்ரும் இல் இந்த 2 மெய்யெழுத்துக்களும் தம் வரிசை எழுத்து, அதாவது ராக்கினமான அந்த ரா வரிசையோடையோ லாங்கிறது லாக்கினமான அந்த லா வரிசையோடையோ சேர்ந்து வராமல், தம் வரிசை எழுத்துக்களுடன் சேர்ந்து வராமல் பிற மெய்யெழுத்துக்களுடன் மட்டுமே சேர்ந்து வரும். விளங்குதா இல்லையா? எனவே இவ்விரு மெய்யெழுத்துகளும் வேற்றுநிலை மெய்மயக்கத்திற்கு மட்டுமே உரியாகும். அந்த இர்ரும் இர் இல் இந்த 2ம் எந்த மெய்மயக்கத்திற்குரியது? வேற்றுநிலை மெய்மயக்கத்திற்குரிய எழுத்துக்களாகும். விளங்குதுங்களா? இங்கே இர் கொடுத்துருக்காங்களா? அப்போ தேர்தல், அப்போ தாவை பிரிச்சுன்னு இத்து கூட்டல் ஆ தா. அப்போ இர்ரை ஒற்றி வரக்கூடிய எழுத்து ரா ரிலேட்டடாக வரல, தா ரிலேட்டடாக வந்திருக்கு. உயர்வு, வாழ்பவன், லகரம் ஒற்று வரல, அதோட இணை எழுத்து அதுக்கு சேர்ந்து வரக்கூடிய வரிசை வரல. ஸோ பாங்கிறது வந்திருக்கு. ஸோ இதுவும் தான். இதனால தான் நம்ம இது என்னன்னு சொல்கிறோம்? வேற்றுநிலை மெய்மயக்கம்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்து பாருங்கள். இக் இச் இத் இப் இர் இல் ஆகிய ஆறனையும் தவிர்த்த ஏனைய 12 மெய்களும், இந்த 12 மெய்களும் உடல்நிலை மெய்மயக்கமாகவும் வேற்றுநிலை மெய்மயக்கமாகவும் உள்ளன. என்னென்ன? இக் இச் இத் இப் இந்த 4 எதில் பார்த்தோம்? உடல்நிலை மெய்மயக்கத்தில் பார்த்தோமா? அடுத்து இரு இல்லை எதில் பார்த்தோம்? வேற்றுநிலை மெய்மயக்கத்தில் பார்த்தோமா? அப்போ ஆக மொத்தம் எத்தனை? 12 எழுத்துக்கள் இல்லையா? இதை தவிர்த்த திருமண 6 தான். 6 எழுத்துக்கள். இக்கு இச்சு இத்து இப்பு இது உடல்நிலையில் வரக்கூடிய 4 எழுத்து. வேற்றுநிலையில் இரு இல்லு. அப்போ மொத்தம் 6 இல்லையா? இந்த ஆகிய ஆறனையும் தவிர்த்த இந்த 6 போக மீதி இருக்கும் இல்லையா? அந்த 12 மெய்களும் எப்படி கூட வரலாம்? உடல்நிலை மெய்மயக்கமாகவும் வரலாம், வேற்றுநிலை மெய்மயக்கமாகவும் உள்ளன. அதையும் நம்ம என்னன்னு தான் சொல்கிறோம்? இவற்றையும் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? மெய்மயக்கம்னு என்றே கொள்ள வேண்டும். விளங்குதா இல்லையா? திரும்பவும் கவனி. உடல்நிலை மெய்மயக்கம்னா என்ன? அந்த சொற்களின் இடையில் ஒரே மெய்யெழுத்து அடுத்தடுத்து வருவது உடல்நிலை மெய்மயக்கம். அதில் இக்கு இச்சு இத்து இப் இந்த 4 எழுத்துக்கள் வரும். அடுத்தது வேற்றுநிலை மெய்மயக்கத்தில் இர் இல் இந்த 2 மெய் எழுத்துக்களும் தம் வரிசை எழுத்துக்களுடன் சேர்ந்து வராமல் பிற மெய் எழுத்துக்களுடன் மட்டுமே சேர்ந்து வரும்னு பார்த்தோம். சரிங்களா? அப்போ இந்த 2ஐயும் இக்கு இச்சு இத்து இப்பு இர் இல் ஆகிய இந்த 6 எழுத்துக்களையும் தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய 12 மெய்களையும் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? இரு இல்லுன்னா அது வேற்றுநிலை மெய்மயக்கம்தான். அது அடுத்தது இக்கு இச்சு இத்து இப்பு இது என்ன? உடல்நிலை மெய்மயக்கம்தான். ஆனால் இந்த மீதி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எத்தனை சொல்கிறோம்? இதை தவிர மீதி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் நம்ம என்னன்னு சொல்லலாம்? உடல்நிலை மெய்மயக்கமாகவும் எடுத்துக்கலாம், வேற்றுநிலை மெய்மயக்கமாகவும் உள்ளன. இவற்றையும் நாம் மெய்மயக்கம் என்றே கொள்ள வேண்டும். இட்டு இற்று இங் இஞ்ச் இன் இந்த் இம் இன் இ இல் யூ இல் இதுக்கெல்லாம் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பட்டம், காட்சி, வெற்றி, பயிற்சி,
அங்ஙனம், தங்கம், விஞ்ஞானம், மஞ்சள், தண்ணீர், நண்பகல், செந்நெறி, தந்த, அம்மா, அம்பு, மன்னன், இன்பம், செய்யலாம், வாய்மை, நல்லவன், செல்வம், இவ்விதம், தெவ்யாது, உள்ளம், கொள்கை இப்படின்னு இந்த எழுத்துக்களை வச்சு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வேற்றுநிலை மெய்மயக்கத்தில். இது ரெண்டாம் வரும். உடல்நிலை மெய்மயக்கமாகவும் வரும், வேற்றுநிலை மெய்மயக்கமாகவும் வரும். இந்த இப்படி ரெண்டும் இது வரக்கூடிய எழுத்துக்களை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? மெய்மயக்கம்னே கொள்ள வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஏற்றுக்கொள்ள வேண்டும், நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து போகலாங்களா? உடல்நிலை மெய்மயக்கம் பார்த்தாச்சு, வேற்றுநிலை மெய்மயக்கம் பார்த்தாச்சு. ஈரோட்டுனா மேம் என்ன சொன்ன? 2 ஒற்றெழுத்து வருவது, அதாவது தன் தலை மீது புள்ளியை வைத்து வரக்கூடிய எழுத்துக்கள் ஒற்றெழுத்துக்கள் பார்த்தோம், மெய்யெழுத்துக்கள்னு பார்த்தோம். அப்போ தனிச்சொற்களிலோ கூட்டுச் சொற்களிலோ சொற்களின் இடையில் ஈ, இர், இல் ஆகிய மெய் ஈரொற்றாய் வரும். இந்த 3 மெய்கள் இந்த மூன்று எழுத்துக்கள் தான் மெய்களாக மயங்கி வரும். அப்படி வரக்கூடியதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஈரொற்று மெய்மயக்கம்னு சொல்கிறோம். சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். காய்ச்சல், ஈ, இச், சா இப்படி ஈரொற்றா வந்திருக்கு இல்லையா? நாய்க்கால் வந்திருக்குங்களா? ஈயோடைய ஈ, இச் இல்லைங்களா? ஈக்கு கொடுத்துருக்காங்க. இருக்கு உயர்ச்சி, தேர்கால் 2 ஒற்று வந்திருக்கா? இரு, இக். இங்கே ஈ, இச், இங்கே ஈ, இக். இங்கே அடுத்து இல்லுக்கு வீழ்ச்சி, காழ்ப்புணர்ச்சி. அப்போ என்ன பாரு? தனிச்சொற்களிலோ அல்லது கூட்டுச் சொற்களிலோ சொற்களின் இடையில ஈ, இர், இல் ஆகிய மெய்கள் ஈரொற்றாய் வரும். ஈ வரலாம், ஈ வர கொண்டு கொடுத்துருக்காங்க, இர் வர கொடுத்துருக்காங்க, இல் வரக்கு சொல்லியிருக்காங்க. அப்படி வரக்கூடியது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ஈரொற்றாய் வரக்கூடியது தான் ஈரொற்று மெய்மயக்கம்னு சொல்கிறோம். 3 மெய்களாக மயங்கி வரும். இதனையே 3 மெய்யெழுத்தாக மயங்கி வரும். இதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ஈரொற்று மெய்மயக்கம்னு சொல்கிறோம். சரிங்களா? இல் ஒரு மெய்யெழுத்து, வீழ்ச்சியவே எடுத்துக்குவோம். இல் ஒரு மெய்யெழுத்து, இச்சு ஒரு மெய்யெழுத்து, சியை பிரித்து பாரு, இச்சு கூட்டல் ஈ, சி. ஸோ இப்படி வர்றதுனால தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஈரொட்டு மெய்மயக்கம்னு சொல்கிறோம். விளங்குதா? அடுத்து பாருங்கள், இணை எழுத்து, அதாவது நட்பெழுத்துன்னு சொல்கிறோம். இதுக்கு இது நட்பு. எது நட்புன்னு பார்க்கலாமா? மெய்யெழுத்துக்கள் வல்லினம், மெல்லினம், இடையினம் என 3 வகைப்படும். கசட தபர எரளவளல ஞெங்கென நமன என அதை வல்லினம், மெல்லினம், இடையினம் சொல்லுவோம் இல்லையா? அப்போ மெய்யெழுத்துக்கள், புள்ளி வச்ச எழுத்துக்கள் வல்லினம், மெல்லினம், இடையினம் என 3 வகைப்படும். சொற்களின் இடையில் மெல்லின எழுத்துகளுக்கு பின் வல்லின மெய்கள் மட்டுமே வருவதை இணை எழுத்துக்கள் அல்லது நட்பெழுத்துக்கள்னு சொல்கிறோம். அந்த சொல்லோட இடையில இப்போ பஞ்சம்னு எடுத்திருக்காங்க இல்லையா? அந்த சொல்லினுடைய இடையில் மெல்லின எழுத்துகளுக்கு பின், மெல்லின எழுத்து ஞெங்கென நமன இல்லையா? அப்போ இஞ்சு இருக்குது. அந்த மெல்லின எழுத்துக்கு பின் வல்லின மெய் மட்டுமே வருவதை, வல்லினம் என்ன? கச, கச, ட, இப்போ சாவறது இச். ஸோ அதைத்தான் அந்த எதற்கு மெல்லின எழுத்துகளுக்கு பின் வல்லினமைகள் மட்டுமே வருவதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? அதுக்கு இனமான இணை எழுத்து அல்லது நட்பெழுத்துன்னு சொல்கிறோம். அப்போ இங், அதுக்கு இணை எழுத்து இக்கு. அப்போ ஆ, இங், கா, இம் அங்கம். அடுத்தது இத்து, அதுக்கு இந்து, அதுக்கு இணை எழுத்து இத்து சந்தம். அடுத்தது இஞ்சு, அதற்கு இணை எழுத்து இச் பஞ்சம். இம், அதற்கு இணை எழுத்து இப் கம்பம். இன், அதற்கு இணை எழுத்து இட் பண்டம். அடுத்தது இன், அதற்கு இணை எழுத்து இட் தென்றல். பிழையின்றி பேசவும் எழுதவும் நகர 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 வேறுபாட்டினை அறிந்து கொள்ள வேண்டும். எங்கெங்கு இணை எழுத்துக்களை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதை இணை எழுத்துகளால் அறியலாம். இவ்வெழுத்துக்களை பிழையின்றி பேசவும் எழுதவும் நகர 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 வேறுபாட்டினை அறிந்து கொள்ள வேண்டும். எங்கெங்கு இவ்வெழுத்துக்களை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதை இணை எழுத்துகளால் அறியலாம். நகர 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 வேறுபாட்டினை அறியாமல் எழுதுவதால் ஏற்படும் பிழையைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? மயங்கொலி பிழை அப்படின்னு சொல்கிறோம். நகர வேறுபாடு, லகர வேறுபாடு, டகர வேறுபாடு தெரியாமல் நம்ம எழுதுறதுனால தான் நம்மளுக்கு இந்த எழுத்து பிழை வருது. ஸோ அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? மயங்கொலி பிழை அப்படின்னு சொல்கிறோங்கிறத பார்த்தோம். ஓகே, அடுத்து பாருங்கள். இலக்கண தேர்ச்சிகள் கொடுத்துருக்காங்க.
உங்களுக்கு பத்தியை படித்து மயங்கொலி பிழைகளை திருத்துக, மெய்மயக்கச் சொற்களை வகைப்படுத்துக, தொடர்களில் உடல்நிலையாகவும் வேற்றுநிலையாகவும் இடம்பெற்றுள்ள மெய்மயக்க சொற்களை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ இதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திரும்ப கவனி. 3 கொஷின் இருக்குது. இலக்கண தேர்ச்சிக்குள்ள எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது? 3 கொஷின்ஸ் இருக்குது. திரும்பவும் இதைய படித்து பாருங்கள், ஒரு முறை எழுதி பாருங்கள். ஓகேங்களா. சரி, இன்னைக்கு கிளாஸில் திரும்ப என்ன பார்த்தோன்னு ஒன்ஸ் ரீகால் பண்ணிடலாமா? பாருங்கள், ஹோம்ஒர்க்கு உனக்கு இந்த இலக்கண தேர்ச்சிகள் மட்டும்தான். சரிங்களா, லிசன் பண்ணிக்கோ. இந்த 1, 2, 3 இந்த 3 கொஷின் மட்டும்தான் உங்களுக்கு ஹோம்ஒர்க். திரும்பவும் பாரு, என்ன பார்த்தோம்? மெய்மயக்கத்தில் உடல்நிலை மெய்மயக்கம்னா என்ன, வேற்றுநிலை மெய்மயக்கம்னா என்ன, ஈரொற்று மெய்மயக்கம்னா என்ன, இணை எழுத்து அதாவது நட்பெழுத்துனா என்னன்னு பார்த்தோம். புரியுதா? திரும்ப ஒரு முறைக்கு இருமுறை படித்து பாருங்கள், அப்போ தான் புரியும். நன்றி.